அக்கா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பெரியவருக்கு என்னதான் ஆச்சு? அந்த பட்டிக்காட்டு சிரிக்கி மேல இவ்ளோ கரிசனம் காட்டிட்டு இருக்காரு. நீங்க என்னன்னு கேட்க கூடாதா? கேட்டா அப்படியே பதில் சொல்லிட்டு தான் மறு வேலை பாப்பாங்களா? நீ வேறடி, ஏன் வெந்த புண்ணுல வேலை பாய்க்கிற? அக்கா, எனக்கும் அந்த வெறும் சிரிக்கிய பாக்கும்போது அப்படிதான்க்கா இருக்கு. அசோக்குக்கு பொண்டாட்டியா வரவ எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில மொத்தமா மண்ணள்ளி போட்டுட்டாலே அந்த வெறும் பயமாவ. அவளை எப்படா தலைமுழுகலான்னு நினைச்சிட்டு இருந்தா பெரியவரு தாலி பிரிச்சு போடணும்னு குண்டை தூக்கி போட்டுட்டாரு. அக்கா, நம்ம குடும்பத்துக்கு இவ வேணாக்கா, ஏதாவது பண்ணுக்கா. நானும் முடிஞ்சத பண்ணி பாக்குறேன். ஆனா வீட்டை விட்டு போக மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. பத்தா குறைக்கு அந்த குட்டி குரங்கும் வந்து ஒட்டிக்கிச்சு. ஆனா எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. பெரியவர் எதுக்காக அந்த பரதேசி குடும்பத்தில இருந்து வந்தவளுக்கு இவ்ளோ செய்யணும்? இதுல என்னமோ விஷயம் இருக்கு. ஆனா அது என்ன ஏதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அப்படியாக்கா சொல்ற? ஆமா, பெரியவரை பத்தி எனக்கு தெரியாதா? காரணம் இல்லாம கண் பார்வைய கூட வேஸ்ட் பண்ண மாட்டாரு. அப்படிப்பட்டவரு அந்த கிழிஞ்ச சேலக்காரி மேல எதுக்கு இவ்வளவு அக்கறை காட்டணும்? என்னக்கா பெருசா நீ ஒரு குண்டை தூக்கி போடுற? அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கா. இல்லனா நாம இப்படி காலம் பூரா புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். கண்டுபிடிக்கிறேன். எங்க சுத்தினாலும் இந்த அகிலா கிட்ட வந்துதானே ஆகணும். நீ வா. நிறுத்து. இந்த தர்மம் பண்ணியெல்லாம் உன் பாவத்தை கழிக்கவே முடியாது. இது ஜென்மத்தோட பிறந்தது. நான் சொல்லல, உன் வீட்டுக்கு வரப்போறவளாலதான் உன் குடும்பத்துக்கு அழிவுன்னு. இப்ப உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதவளும் வந்துட்டா. இனி உன் குடும்பம் அழிய போறத யாராலையும் தடுக்க முடியாது. நீ எனக்கு காசு போட்டு உன் பாவத்துல என்னையும் கூட்டு சேர்க்காத. யோ, உனக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பாரு எங்களையே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. எதுக்கு வேதாள மாதிரி எங்களையே சுத்தி சுத்தி வர? நானா வர்றேன்? கூட்டம்மனை தேடி நீதான் வந்த. இங்கேயும் இப்ப நீதான் வந்திருக்க. உன் வீடு தேடி நான் வந்தேன். ஆனா நானா வரல, அந்த ஆத்தா சொன்னா. உன்னை எச்சரிக்க, அத சொல்லத்தான் நான் வந்தேன். அப்படி உன் ஆத்தா என்னத்தை தான் சொன்னா? சொன்னத கேட்காத. அது முடிஞ்சு போன விஷயம். முடிஞ்சு போன விஷயத்தை அந்த கடவுளால கூட திருப்பி தர முடியாது. நடக்க போற விஷயத்தை சொல்லவா? உன் சம்மதம் இல்லாம உன் வீட்டுக்குள்ள வந்தவளுக்கு மறுதாளி போட போற, சரியா? அவ கழுத்துல மறுதாளி மட்டும் விழுந்துச்சு, அதோட உங்க மொத்த குடும்பமும் காலி. தடுக்கிறது கஷ்டம்தான், முடிஞ்சா தடுத்துக்கோ.
அம்மா, எனக்கு ஏன் இவ்வளவு அவமானம் கிடைச்சுக்கிட்டே இருக்குன்னு தெரியல. எல்லாரு கூடயும் சந்தோஷமா ஒன்னா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா எல்லாரும் என்னை இப்படி தனியா வச்சு பாக்குறாங்க. ஏழையா பிறந்தது ஏன் தப்பா? இல்ல எனக்கு அப்பா அம்மா இல்லாதது ஏன் தப்பா? எனக்கு ஏமா இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்த? எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லம்மா. நீதாம்மா என்னை காப்பாத்தணும். என்ன துர்கா, வழக்கம் போல உன் அம்மா கிட்ட புலம்ப வந்துட்டியா? பரவாயில்ல, பாரத்தை இறக்கி வச்சிடு, அவ்வளவுதான். மத்தத அந்த மாசாணி அம்மா பாத்துப்பா, கவலைப்படாத. அந்த நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கௌரி. என்கிட்டயா சவால் விடுற? இந்த இடத்துலயே பெரிய சம்பவமா செஞ்சு 2 பேரையும் கதற விடுறேன் பாரு. வீணாமா, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் காலையில இருந்து என்கிட்ட தப்பு தப்பா நடந்துக்கிறீங்க? நானும் ஆர்த்தி எடுக்க தான் வந்தேன், கை தவறிடுச்சு. ஆமா, என்ன சொன்ன? தப்பு தப்பா நடந்துக்கிறேனா? நீ ஒரு ஆளுன்னு உன்கிட்ட போய் நான் தப்பு தப்பா நடந்துப்பனா? முதல்ல கீழே விழுந்த குங்குமத்தை அள்ளி வை. குங்குமம் கீழே கொட்டுனா குடும்பத்துக்கு ஆகாது. உன் குடும்பம் நாசமா போன மாதிரி இந்த குடும்பமும் நாசமா போகணும்னு நினைக்கிறியா? ஒழுங்கா அள்ளுடி. என்னடி இது? கை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அப்பா முடியல. அம்மா, அச்சச்சோ, என்ன வீணா, கை ஃபுல்லா குங்குமத்தை ஒட்டி வச்சிருக்க? பாரு, கையெல்லாம் எவ்வளவு ரெட்டா இருக்குன்னு. வீணா, ஏய் வீணா, என்னாச்சு? ஏன் கையெல்லாம் ரத்தமா இருக்கு? எல்லாம் இந்த குட்டிச்சாத்தானாலதான். அண்ணா, வாட்டர் பாட்டில திறக்கும் போது பாட்டில் மூடி கிழிச்சிருச்சு, அதான் இப்படி ரத்தம் வருது. என்ன நீ
இரு வர. வீணா, குங்குமம் ரத்தமாகும், ரத்தம் குங்குமமாகும், ரெண்டும் ஒண்ணுதான். கை காட்டு. ஷோ, எவ்வளவு ரத்தம் பாரு. கொஞ்சம் எரியும் பொறுத்துக்க. கொஞ்சம் பொறுமையா இரு. காட்டுங்க, காட்டு. வீணா வா, ரூம்ல ரெஸ்ட் எடு. நீ வா வா. துர்காவுக்கு தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் பெருசா கிராண்டா நடக்கும். நீ துர்கா கழுத்துல மறு தாலி கட்டுற. ஏ அசோக், என்னடா ஆச்சு? நீ கத்துறது வெளிய வரைக்கும் கேக்குது. நான் இருக்கிற நிலைமைக்கு செத்து போல இருக்கு. செத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? முடிஞ்சிரும்னா சொல்லு, நானே சாகிறதுக்கு நல்ல ஐடியாவா கொடுக்கறேன். ஆளை பாரு. என்னால முடியல பூஜிதா, முடியல. உன்னை பார்க்க எனக்கும் பாவமா தாண்டா இருக்கு. நம்ம செட்லயே உன்ன மாதிரி ஹாப்பியா இருக்கவங்களே கிடையாது. இப்ப உன்ன மாதிரி சோகத்துல இருக்கவங்களும் கிடையாது. என்னதான் விதி அப்படியே சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நான் என் சொந்த கால நிக்க கூடாது, இன்னொரு பக்கம் எனக்கே தெரியாம கட்டிக்கிட்ட ஒருத்திய அவளை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு வாழணுமா? அத நினைக்கும் போது அப்படியே மண்டெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளா எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா சந்தோஷமா வாழ்ற சிச்சுவேஷன் இருந்தும் நீ தான் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிற. என்ன லூசா நீ? அந்த சிச்சுவேஷனை நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறானா? ஆமா, இப்போ உன்னோட லட்சியம் மண்ணாங்கட்டி எல்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு பிடிச்ச பொண்ணு. என்னது? எனக்கு பிடிச்ச பொண்ணா? எனக்கு பிடிச்ச பொண்ணா? சரி சரி, உனக்கு தெரிஞ்ச பொண்ணு போதுமா? சொல்ல வந்ததை சொல்ல விடுறா. சரி சொல்லு. உனக்கு தெரிஞ்ச பொண்ணு, உன் அப்பாவும் பெரியப்பாவும் சந்தோஷமா ஊரறிய நடத்தி வச்ச கல்யாணம், நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு. கிடைச்ச லைஃப சந்தோஷமா அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த டென்ஷன்லாம் உனக்கு இருக்குமா? ஆனா துரை உங்களுக்கு அந்த வீணா போன லட்சியம் தான் முக்கியம்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறதுனாலதான் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. அப்ப மத்தவங்கள மாதிரி நீயும் அவ கூட சேர்ந்து வாழுன்னு சொல்ற, அப்படிதானே? சேர்ந்து வாழ்ந்தா நல்லா தான் இருக்கும்னு சொன்னேன். ஆனா நீ தான் செய்ய மாட்டியே. பெஸ்ட் ஃப்ரெண்டா வேற போயிட்டேன். உன் சந்தோஷம் என்னவோ அது பின்னாடி தானே நானும் ஓடணும். ஆமா, இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு டைனோசர் மாதிரி கத்துறதுக்கு? அந்த கருமத்தை வேற ஏன் வாயால நான் சொல்லணுமா? உனக்கு சொல்றதுக்கு நான் மட்டும் தானே இருக்கேன். எனக்கே தெரியாம தாலி கட்டினவளுக்கு தாலி பெருக்கி போட போறாங்களாம். அதுக்கு நான் இந்த வாட்டி தெரிஞ்சே அவ கழுத்துல தாலி கட்டணுமா? ஏய் ஏய். சிரி, நல்லா சிரி. எப்படியும் விஷயம் தெரிஞ்சு ஊரே கை கொட்டி சிரிக்க போகுது. நீ மட்டும் விதி விலக்கா என்ன? சிரி, நல்லா சிரி. இல்லடா, எல்லாருக்கும் ஜா நேரம் முழம் சறுக்கும். ஆனா உனக்கு மட்டும் ஆள் உயரத்துக்கே வழுக்குதே. அத நினைச்சுதான் சிரிச்சிட்டேன். நீ இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு, அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு குடும்பம் நடத்த. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அடுத்து சொல்லி தொலை. அந்த பொண்ணு கூட தனியா பேசி நடந்த விஷயத்த அவளுக்கு புரிய வை. எவ்வளவு சீக்கிரம் அவளை விட்டு விலக முடியுமோ விலகிட. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல மறு வீடு, அப்புறம் தாலி பெருக்கி போடுறது, அப்புறம் ஹனிமூன் போறது, அப்புறம் விருந்துக்கு போறதுன்னு அடுத்தடுத்து ஒவ்வொரு விசேஷமா நடந்துட்டே இருக்கும்.
இதுல எங்கேயாவது சின்ன தப்பு நடந்துட்டா கூட அடுத்த 10வது மாசத்துல உன் கையில ஒரு குழந்தை இருக்கும். குழந்தை பிறந்ததுல இருந்து பேர் வைக்கிறது, குழந்தைக்கு வேண்டியதை வாங்க, 1 வருஷம் பத்திரமா பாத்துக்க, வருஷம் பர்த்டே கொண்டாட. எப்பா சாமி போதும். அந்த மாதிரி கருமெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கவே கூடாது. அப்படின்னா உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அன்னைக்கு நடந்த விஷயத்த தெளிவா புரிய வை. புரிய வைக்கிறேன். நானே அவளுக்கு புரிய வைக்கிறேன். சீக்கிரமா புரிய வைக்கிறேன். துர்காவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா சுமூகமா நடக்கணும். இப்போ உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதவளும் வந்துட்டா. இனி உன் குடும்பம் அழிய போறத யாராலையும் தடுக்க முடியாது. அக்கா, கோயில்ல அந்த கிறுக்க சொன்னது திரும்ப திரும்ப என் கண்ணு முன்னால வந்து வந்து போகுதுக்கா. அந்த கிறுக்கனை என்னைக்கு நம்ம பூட்டம்மன் கோவில்ல பார்த்தோமோ அப்பையில இருந்து அவ சொல்ற மாதிரியே நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த சிறுக்கிக்கு மறுத்தாளி போடுற விஷயம் நடந்துச்சு. ஐயோ, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குக்கா. இப்ப என்னோட யோசனை எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது. அப்படியே நடந்தாலும் அது நல்லபடியா முடியவே கூடாது. யோசிங்கக்கா. அந்த சிறுக்கி அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கா. வீணா, அக்கா, இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற? ஃபங்க்ஷன் நடக்கணுமா வேண்டாமா? நடக்கவே கூடாதுக்கா. அப்ப பேசாம இரு. சொல்லுங்க அத்தை. கையில என்ன கட்டு? என்னடி ஆச்சு உனக்கு? எல்லாம் அந்த குட்டி பிசாசு பண்ண காரியம்னு சொன்னா நமக்கு தான் அசிங்கம். கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருக்க. அது ஒண்ணும் இல்ல அத்தை. தண்ணி பாட்டில் உடைஞ்சு கை லேசா கிழிஞ்சிருச்சு. கவனங்கிறதே கிடையாதுல்ல. வீணா, எதுல கவனம் இருக்குதோ இல்லையோ, ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல கவனம் இருக்கணும். பெரியவர் பண்ண காரியத்தால குப்பமேட்ல இருந்தவ இப்போ நடு வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கா. சரி, குப்பதனை கூட்டி தள்ளிரலான்னு பார்த்தா பெரியவர் புதுசா ஏதாவது சொல்லி அவளை நிரந்தரமா இந்த வீட்ல ஒருத்தி ஆக்குறதுக்கு பாக்குறாரு. அத்தை, எல்லாம் எனக்கு தெரிஞ்ச கதை தானே. ஏதோ புதுசா சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பெரியவர் சொல்றபடி தானே எல்லாமே நடக்குது. அப்ப அவ நடு வீட்ல உட்காந்து நாட்டாம பண்ணாம என்ன பண்ணுவா? இது வரைக்கும் நான் சொன்னது எதுவுமே புதுசு இல்ல. ஆனா நான் இதுக்கப்புறம் சொல்ல போறது நீ இது வரைக்கும் கேட்காதது. அந்த விளங்காதவ துர்காவுக்கு தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் நடக்க கூடாது. அக்கா, குறுக்கு எதுவும் பேசாத. நான் சொல்றத முழுசா கேளு. பெரியவர் இந்த ஃபங்க்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது நடக்க கூடாது. என்ன அத்தை, அப்ப பெரியவர் பேச்ச மீற போறீங்களா? நான் ஏன் மீற போறேன்? என்ன அத்தை குழப்பறீங்க? ஃபங்க்ஷன் நடக்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா பெரியவர் பேச்சையும் மீற மாட்டேன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, நீங்க சொல்றது எனக்கு தான் புரியலன்னு நினைச்சேன். வீணாவுக்கும் புரியலையா? கொஞ்சம் புரியுற மாதிரி உன் மனசுல இருக்கிறத செதர் தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு சொல்லிடுக்கா. நல்லா நடக்க வேண்டிய ஃபங்க்ஷனை அந்த விளங்காத துர்காவை வச்சே நாசம் பண்ண வைக்க போறேன். பண்றது நாம, பலிக்கடா அந்த குப்பமேட்டுக்காரி. அக்கா, இப்ப கூட லைட்டா தான்க்கா புரியுது. இவ ஒருத்தி தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன்ல
அந்த துர்கா எந்த விஷயத்தையும் உருப்படியா செய்யக்கூடாது. எந்த பக்கம் திரும்பினாலும் அவ பண்றது எல்லாமே தப்பா தான் தெரியணும். தப்புக்கு மேல தப்பு நடக்கிறத பார்த்தா அத்தனை பேருமே அவளை காரி துப்பாத கதையா திட்டிட்டு போவாங்க. ஃபங்க்ஷன் சரியா நடக்கலங்கிற கோவத்துல பெரியவர் இருப்பாரு. அப்ப நாம களத்துல இறங்கி அந்த துர்காவை உண்டு இல்லைன்னு பண்ணி கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளணும். அப்ப என்னத்த? அப்ப நம்ம அவளை வெளியே தள்ள போறோமா? துர்கா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல கௌரி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நீ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா நான் அப்படியே நம்பிடுவேனா? சொல்லு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? கௌரி, எனக்கும் அப்பா அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இப்ப என்ன திடீர்னு அப்பா அம்மா ஞாபகம்? சும்மா தோணுச்சு, சொன்னேன். மனசுல இருக்கிறது வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா தோணுச்சு சொன்னேன்னு ஒரு மலுப்பல? துர்கா, நீ எதை நினைச்சு ஃபீல் பண்றன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். உன் கௌரின்னு நினைச்சனா சொல்லு, இல்லாட்டினா வேணாம். உடனே அப்படி சொல்லிடுவியே? தெரியுதுல்ல, சொல்லு.